அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி அவர் தருகிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன மகிழ்ச்சியை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 45 இறை வார்த்தை 6-8 முடிய. கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை என்று வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. கதிரவனை படைத்தவரும் அவர்தான், நிலாவை படைத்தவரும் அவர்தான். கதிரவன் ஒளியை தருகிறது, நிலா இருளாக இருக்கிறது இல்லையா? கதிரவன் மறையும் நேரம் நிலா வருகிறது வெளிச்சத்திற்காக. அப்போது எல்லாத்தையுமே படைத்தவர் அவர்தான். படைத்தவர் அவர் இருக்கும்போது அவரை மறந்தால் நமக்கு துன்பங்களா, துயரங்களா, வேதனைகளா, சோதனைகளா எல்லாமே உண்டல்லவா? அதனால தான் என்ன சொல்கிறார்? நான் ஒளியை உண்டாக்கிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமை படைப்பவனும் நானே. ஏனென்றால் நல்வாழ்வையும் தீமையும், தீமையின்றி நன்மை இல்லை, நன்மையின்றி தீமை இல்லை. அப்படிதானே? எல்லாமே நன்மையாக இருந்தால் நாம் இறைவனை தேடுவதே இல்லை. நமக்கு தான் எல்லாம் கிடைக்குதே. நமக்கு ஒரு துன்பம் வரும்போது தானே இறைவனை தேடி ஓடுறோம் இல்லையா? அப்போது வந்து நன்மையும் தீமையும் படைத்தவர் தான் அவர். ஒளியையும் இருளையும் படைத்தவர் தான் அவர். மழையை படைத்தவர் அவர்தான், மழையை இல்லாமலாக்குவதும் அவர்தான் இல்லையா? அதனால தான் வானத்திலிருந்து மழை பொழிந்தாலும் அது பூமிக்கு வந்தால் தானே அது மழை. சில பக்கங்களில் மழையே இல்லாமல் துன்பப்படுறவங்களும் இருக்காங்க, சில பக்கம் மழையால் அழிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எது எந்தெந்த நேரத்தில் வேணும் என்பது இறைவனுக்கு தெரியும். நமக்கு எதை தர வேண்டும் என்பதும் இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போது நீதி எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தில் ஆண்டவர் செயலாற்றுகிறார். அநீதி எங்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் கடுமையாக சினம் கொள்கிறார். நாம் நீதியின் மக்களா, அநீதியின் மக்களா? அப்போ நாம் நீதியின் மக்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அனைத்தையும் செயலாற்றுவார், செயல்படுத்துவார் இல்லையா? அப்போ நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை நாமே தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் தூய்மையாக இருந்தால்தான் பிறருக்கு நாம் நன்மை செய்ய முடியும். நாம் தூய்மையாக இல்லாமல் இருந்து பிறருக்கு நன்மை செய்ய முடியுமா? முடியாதில்ல. அதுதான். அப்போ நாம் தூய்மையாக இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் எல்லா வகையிலையும் நாம் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களையும் நாம் இறைவனிடம் அழைத்து செல்ல முடியும். இறை மக்களாகிய இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் இன்பம் உண்டு, துன்பம் உண்டு. துன்பமே தர்றது இல்லை, இன்பமே தர்றது இல்லை. கொடுப்பதற்கு ஒரு காலம், சேமிப்பதற்கு ஒரு காலம், செலவுக்கு ஒரு காலம். சபையரையார் சொல்வது போல் இல்லையா? அதுபோல் எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் சிலருக்கு துன்பங்களே காலமாக இருக்கும். அது இறை சித்தம் என்ன என்று அறியவே முடியாதவாறு இருக்கும். மன அமைதி இருக்காது, ஆறுதல் இருக்காது, தேற்ற ஒருவர் இருக்க மாட்டார்கள், திடப்படுத்த ஒருவர் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே படைத்தவர் இறைவன். படைத்தர் அவர் இருக்கும்போது நாம் ஏன் புலம்ப வேண்டும்? எது செய்தால் உம்முடைய சித்தம் என்று நாம் அவரிடம் ஒப்பு கொடுக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் எதை செய்தாலும் அது ஆண்டவர் தான் செய்கிறார் என்று நாம் சிந்தை கொண்டோம் என்றால், சிந்தையில் எண்ணினோம் என்றால் கலக்கமே இருக்காது நமக்கு. இப்போ இது உம்மிடமிருந்து வருகிறது என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மிடமிருந்து வரவில்லை என்றால் அதை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி பாருங்களேன். மன உறுதியோடு, மன அமைதியோடு சொல்லி பாருங்கள். அனைத்தையும் நிறைவாக நடத்தவர் நம்மளை நடத்துவார். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை தாங்கி தப்பித்து ஏந்தி உடைய கருத்துக்குள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை தருகிறீர், எங்களை புதுப்பிக்கிறீர், எங்களை புடமிடுகிறீர். நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடக்கும் வரம் மட்டும் வேண்டும்.
அந்த வரத்தை தர்ற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரம்பொருளே, எல்லாமே நீர்தான். நீரின்றி இல்லை, நாங்கள் இல்லை என்பதை எங்கள் சிந்தையில், எங்கள் ஆன்மாவில் நாங்கள் பதிய வைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை சித்தத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.